தமிழ்நாடு அரசின் சார்பிலே பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் சமூகத்தினர், பழங்குடியினர், சிறுபான்மையினர் நலத்துறையினர் என பல துறைகளின் சார்பில் மாணவர் விடுதிகள் நடத்தப்படுகின்றன. இந்த மாணவர் விடுதிகளில் சுமார் 2 லட்சம் மாணவர்கள் தங்கி பயிலுகின்றனர். இந்த விடுதிகளின் பெயர்கள் அந்தந்த சமூகத்தின் பெயர்களோடு அழைக்கப்பட்டு வந்தன. அதையெல்லாம் மாற்றி இனிமேல் இந்த விடுதிகள் யாவும் சமூக நீதி விடுதிகள் என அழைக்கப்படும் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை நம்முடைய முதலமைச்சர்கள் செய்திருக்கின்றார்கள். இது தமிழ்நாடு அரசினுடைய சமூக நீதி பயணத்திலே ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு முன்னெடுப்பாகும். இதற்கு முன்பாக காலனி என்ற சொல்லை பொது புழக்கத்திலிருந்து நீக்கி ஒரு அறிவிப்பை செய்தார்கள். அதற்கு முன்பு அரசு அறிவிப்புகளை தண்டோரா மூலம் தெரிவிக்கின்ற வழக்கத்தை ஒழித்து கட்டினார்கள். இப்படி தொடர்ச்சியாக இழிவு நீக்க செயல்பாடுகளிலே இந்தியாவுக்கே முன்னோடியாக நம்முடைய முதலமைச்சர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். அவருக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.